வணக்கம். நீங்க பகிர்ந்துகிட்ட குறிப்புகள், அப்புறம் சில கட்டுரைகள், உங்களுடைய எண்ணங்கள் இதையெல்லாம் வச்சு, இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பேசப் போறோம். நம்மளோட கவனம் முழுக்க இன்னைக்கு ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா? அவங்க எப்படி தொடர்பு கொள்றாங்க? அதுல என்னென்ன வேறுபாடுகள் இருக்குங்கிறத பத்தி தான். குறிப்பா சொல்லணும்னா, சில குழந்தைகள் ஏன் கொஞ்சம் லேட்டா பேசுறாங்க? வார்த்தைகள் இல்லாம எப்படி அவங்க ஃபீலிங்ஸ சொல்றாங்க? அதாவது நான் வெர்பல் கம்யூனிகேஷன்னு சொல்றோமே அது. அப்புறம் சைகைகள், படங்கள் மூலமா எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க? இந்த ஏஏசி முறைகள்னு சொல்றோம்ல அது. இதுல பெத்தவங்க, அதாவது பெற்றோர்கள் எப்படி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு பல விஷயங்கள ஆசைப்போறோம். இது ஒரு ஒரு புது பார்வையா கூட இருக்கலாம் நமக்கு. சரி, ஆரம்பிக்கலாமா? நீங்க குடுத்த தகவல்கள்ல ஒரு கதை இருக்கு பாருங்க, அது மனச ரொம்ப டச் பண்ணுச்சு. ஃபரா அப்படின்னு ஒரு தாய். அவங்களோட 4 வயசு பையன் ஜெயான். ஃபராவுக்கு நல்லா பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்குமாம். நல்ல கலகலன்னு இருப்பாங்க. ஆனா ஜெயான் 4 வயசாயும் இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசலையாம். அம்மான்னு கூப்பிட்டதில்ல, தண்ணி வேணும்னு கேட்டதில்ல, எதை கேட்டாலும் பதில் இல்ல. வார்த்தையால எதுவுமே இல்ல. சுத்தி இருக்கிற மத்த குழந்தைகள் எல்லாம் பேசி, சிரிச்சு, விளையாடுறத பார்க்கும்போது ஃபராவுக்கு இயல்பாவே ஒரு கவலை, ஒரு வலி வரதானே செய்யும். ஏன் என் மகன் மட்டும் இப்படி இருக்கான்னு புரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஒரு குழப்பத்தோட, கவலையோட தான் ஃபரா ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட் டாக்டர் நிஷா கிட்ட போறாங்க. அவங்க மனசுல ஒரே கேள்விதான் ஓடிட்டு இருக்கு. என் பையன் ஏன் பேச மாட்டேங்கிறான்? நான் ஏதாவது சரியா பண்ணலையா? இல்ல என் மேல அவனுக்கு கோவமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகளோட தான் போயிருக்காங்க. ஆமா. இங்க டாக்டர் நிஷா சொல்ற அந்த முதல் விஷயம் இருக்கே, அதுதான் இந்த முழு பேச்சோட அஸ்திவாரம்னே சொல்லலாம். அவங்க ஃபராவுக்கு ரொம்ப பொறுமையா சொல்றாங்க. ஃபரா, முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ஜெயானுக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்ல. அவன் உங்களை வெறுக்கல. அவன் இந்த உலகத்தை பாக்குற விதம், அதை புரிஞ்சுக்கிற முறை, அது நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இத நம்ம ஏத்துக்கணும். இதுதான் பாயிண்ட். ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிற பல குழந்தைகள் பொதுவா மற்ற குழந்தைகளை விட கொஞ்சம் தாமதமா தான் பேச ஆரம்பிப்பாங்க. சிலர் பேசாம கூட இருக்கலாம். ஆனா ஆனா பேசலங்கிறதுக்காக அவங்க கம்யூனிகேட் பண்ணலன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க தங்களோட தேவை, ஃபீலிங்ஸ் இதெல்லாம் சொல்ல வேற வழிகளை யூஸ் பண்ணுவாங்கன்னு டாக்டர் நிஷா சொல்றாங்க. இது ஒரு குறைபாடோட விட ஒரு வேறுபாடுன்னு பார்க்கலாம். இது இது கேட்கவே ஒரு பெரிய ரிலீஃபா இருக்குமே. அதாவது பிரச்சனை குழந்தைகிட்டயோ பெற்றோர்கிட்டயோ இல்ல, நம்மளோட பார்வையில பேச்சுனா இப்படிதான் இருக்கணுங்கிற வரையறையில இருக்கலாம் இல்லையா? கரெக்ட், மிக சரியா சொன்னீங்க. இதை இன்னும் தெளிவாக்க டாக்டர் நிஷா ஃபராவோட அனுபவத்தையே கேக்குறாங்க. அப்போ ஃபரா சொல்றாங்க, ஆமா டாக்டர், ஜெயானுக்கு பசிச்சா என் கைய புடிச்சு இழுத்துக்கிட்டே கிச்சனுக்கு போவான், குறிப்பா ஃப்ரிட்ஜ் கிட்ட கூட்டிட்டு போவான் அப்படின்னு. இது அடிக்கடி நடக்குதான். இதுக்கு டாக்டர் நிஷா என்ன சொல்றாங்க பாருங்க. பாத்தீங்களா ஃபரா, ஜெயான் உங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கான். அவனுக்கு என்ன வேணும்னு அவன் சொல்றான். வார்த்தை வரல தேகானி, செயல் மூலமா ரொம்ப கிளியரா அவனோட தேவையை உங்களுக்கு புரிய வைக்கிறான். இதுவும் ஒரு மொழிதான். இந்த ஆங்கிள் நம்ம யோசிக்கிறதே இல்ல பாருங்க. ஆஹா, அப்போ ஜெயான் மௌனமா இல்ல. அவனோட ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அவன் அவனோட உலகத்துல இருந்து நம்மளோட பேச முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கான். இது இது ஃபராவுக்கு எவ்வளவு பெரிய நிம்மதியை கொடுத்திருக்கோம். அது வரைக்கும் மனசுல இருந்த பாரம் கொஞ்சம் இறங்கி இருக்கும்ல. நிச்சயமா, அதுல சந்தேகமே இல்ல. அந்த புரிதல் வர்றதுதான் முதல் படி. டாக்டர் நிஷா அதுதான் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றாங்க. குழந்தைங்க சைகைகள் மூலமா கையால ஒரு பொருளை காட்டுறது, தலைய ஆட்டுறது, இல்ல முகத்தை வச்சு அவங்களோட விருப்பம், வெறுப்பு இதெல்லாம் சொல்லலாம். சில பொருளை சுட்டி காட்டுவாங்க, தங்களுக்கு வேணுங்கிறத சொல்ல. இல்ல சில சமயம் படங்கள் மூலமா சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. சில சமயம் நமக்கு புரியாத மாதிரி சில சத்தங்கள் எழுப்பலாம். ஆனா அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கலாம். நாம தான் கவனிக்கணும். சரி சரி. நாம பொதுவா கம்யூனிகேஷன் அப்படின்னா வார்த்தைகள் மட்டும்தான் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நிக்கிறோம். ஆனா அது தப்பு. வார்த்தைகள் இல்லாத உலகமும் தொடர்புகளால நிறைஞ்சுதான் இருக்கு. ஒரு பெற்றோரா நாம செய்ய வேண்டியது இந்த மத்த வழிகளை கவனிக்க கத்துக்கிறது தான். அந்த மொழிய புரிஞ்சுக்கிட்டு நாம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்போதான் குழந்தைக்கும், ஓ, நான் சொல்றது அம்மாக்கு புரியுதுங்கிற அந்த ஒரு நம்பிக்கை வரும். சரி, இப்ப இந்த புரிதல் வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? ஃபார் மாம் மாதிரி இருக்கிற பெற்றோருக்கு குழந்தைங்களோட இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம், அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணலாம்? டாக்டர் நிஷா என்ன மாதிரி பிராக்டிகல் டிப்ஸ் கொடுக்குறாங்க? சில ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான வழியில டாக்டர் நிஷா சொல்றாங்க. ஒவ்வொன்றும் குழந்தையோட உலகத்துக்குள்ள நம்ம எப்படி சாஃப்டா போதலான்னு காட்டுது. முதலாவது நிதானம், பொறுமை. குழந்தைகிட்ட பேசும்போது நம்ம ரொம்ப வேகமா படபடன்னு பேசாம நிறுத்தி நிதானமா தெளிவா பேசணும். அப்போதான் அவங்க அதை வாங்கிக்க முடியும். பொறுமையா. ஆமா. ரெண்டாவது எளிமை.
பெரிய பெரிய சிக்கலான வாக்கியங்கள்லாம் வேண்டாம். சின்ன சின்னதா நேரடியா பேசணும். பால் வேணுமா, வெளியே போகலாமா, இந்த மாதிரி. ஓகே, சிம்பிளா. மூணாவது காட்சிப்படுத்துதல், விஷுவல்ஸ். இது ரொம்ப முக்கியம். வெறும் வார்த்தைகளா இல்லாம படங்களையோ இல்ல நிஜ பொருளையோ காட்டி பேசலாம். ஆப்பிள் பத்தி பேசுறீங்கன்னா ஒரு ஆப்பிள் படத்தையோ இல்ல ஆப்பிளையோ காட்டுங்க. வார்த்தையும் பொருளும் கனெக்ட் ஆகும். ஆமாமா, அது ஹெல்ப் பண்ணும். நாலாவதா பாராட்டு, என்கரேஜ்மெண்ட். குழந்தை சின்னதா ஒரு முயற்சி செஞ்சா கூட, ஒரு சைகை காட்டினா, ஒரு பொருளை பார்த்து சிரிச்சா, ஒரு படத்தை தொட்டா உடனே அதை பாராட்டணும். கை தட்டி சிரிச்சு சூப்பர், சரியா செஞ்சேன்னு நாம உற்சாகப்படுத்தும் போது அந்த பிஹேவியர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஓ, இதான் கரெக்ட்னு கத்துக்கும். புரியுது. இதுக்கு டாக்டர் நிஷா சொன்ன ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு கப் படம் போட்ட கார்டு இருக்குல்ல, அத குழந்தைகிட்ட காட்டி தண்ணீர்னு நாம சொல்லணும். குழந்தை அந்த கார்டை தொட்டு காட்டுச்சுனாலோ இல்ல அதை எடுத்துச்சுனாலோ உடனே நாம சந்தோஷமா கைதட்டி ஆமாம் தண்ணீர் குடிக்கலாமான்னு கேட்டு தண்ணிய கொடுக்கணும். இது தேவைகளை எப்படி ஒரு முறையான வழியில கேட்கறதுன்னு குழந்தை கத்துக்க ஹெல்ப் பண்ணும். இது வெறும் ட்ரைனிங் இல்ல, இது ஒரு கான்வர்சேஷன். இது கேட்க ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஆனா இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது கூட ஃபரா மனசுல இருந்த மாதிரி பல பெற்றோர் மனசுல அந்த ஒரு முக்கியமான கேள்வி திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும்ல. என் பையன் இல்ல என் பொண்ணு எப்போவாது பேசுவாங்களா? அந்த ஒரு ஏக்கம், அந்த கவலை இருக்கதானே செய்யும். அது இயல்பு தானே? நிச்சயமா இருக்கும். அது ரொம்ப ரொம்ப இயல்பான உணர்வு தான். பெத்தவங்களுக்கு தன்னோட குழந்தையோட குரலை கேட்கணும், அவங்க வார்த்தையால பேசணுங்கிற ஆசை இருக்கிறதுல தப்பே இல்ல. அதுக்கு டாக்டர் நிஷா சொல்ற பதில் நம்பிக்கையையும் அதே சமயம் யதார்த்தத்தையும் கலந்து தருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆட்டிசம் பாதித்த குழந்தைங்கள்ல கணிசமான பேர் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல பேச கத்துக்குவாங்க. சிலர் கொஞ்சம் வார்த்தைகள் பேசுவாங்க, சிலர் ஓரளவுக்கு நல்லாவே பேசுவாங்க. அவங்களோட ஸ்பீட் வித்தியாசப்படலாம், ஆனா முன்னேற்றம் இருக்கும். ஆனா சில குழந்தைங்க பேசாமலும் இருக்கலாம். ஓ, அப்படி பேச முடியாத இல்ல பேச ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைங்களுக்காக தான் AAC அப்படின்னு சொல்ற முறைகள் இருக்கு. அதாவது ஆக்மென்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன். AAC அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது மாற்று மற்றும் துணை தொடர்பு முறைகள். இதுல படங்கள் பயன்படுத்துறது, பெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிக்சர் எக்ஸ்சேஞ்ச் கம்யூனிகேஷன் சிஸ்டம், இல்ல சைகை மொழி கத்து கொடுக்கறது, இல்ல சில ஸ்பெஷல் டிவைசஸ் இருக்கு, பட்டன் தட்டினா அது பேசும், வாய்ஸ் அவுட்புட் டிவைசஸ். இது மாதிரி பல வழிகள் இருக்கு. இது மூலமா குழந்தைங்க தங்களோட எண்ணங்களை, தேவைகளை வெளிப்படுத்த முடியும். அப்போ இது பேச்ச கத்துக்கிறதுக்கு பதிலா வர்றது மாதிரி ஆகுமா? இல்ல அங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. AAC யூஸ் பண்றதால பேச்சு வராது இல்ல குறைஞ்சிடும்னு சில பெற்றோர் பயப்படுறாங்க. ஆனா நிறைய ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, AAC முறைகள் சில சமயம் பேச்சை தூண்டவும் செய்யுது, ஒரு பிரிட்ஜ் மாதிரி செயல்படுது. அதை விட முக்கியமா அது குழந்தைக்கு ஒரு குரலை கொடுக்குது, அவங்க தன்னம்பிக்கையை அதிகரிக்குது, என்னாலயும் சொல்ல முடியுங்கிற உணர்வை கொடுக்குது. ஓ, அப்போ கோல் பேச்சு மட்டும் இல்ல, தொடர்பு, கம்யூனிகேஷன். அது எந்த ஃபார்ம்ல வந்தாலும் அதை நாம ஏத்துக்கணும், மதிக்கணும். இதுவா நீங்க சொல்ல வரீங்க இல்லையா? அதேதான், எக்ஸாக்ட்லி. இது நம்ம எல்லாருமே ஒரு முக்கியமான கேள்விக்குள்ள கொண்டு போகுது. நாம தொடர்பு அப்படின்னு எது நினைக்கிறோம்? வார்த்தைகள் மட்டும்தானா? இல்ல. ஒரு பார்வை, ஒரு தொடுதல், ஒரு சைகை, ஒரு மௌனம், இதுக்கெல்லாம் நம்ம உரையாடல இடம் இருக்கா? நாம எந்த அளவுக்கு இந்த வார்த்தைகள் இல்லாத மொழியை கவனிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம்? இந்த கேள்வியை மனசுல வச்சுக்கிட்டு நாம ஃபராவோட கதைக்கு வருவோம். டாக்டர் நிஷாவை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாங்க இல்லையா? அன்னைக்கு ராத்திரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வழக்கம் போல ஜெயான் ஃபராவோட கையை பிடிச்சி கிச்சன் பக்கம் இழுக்கிறான். ஆனா இந்த தடவை ஃபரா டென்ஷன் ஆகல, கோவப்படல. டாக்டர் நிஷா சொன்னது ஞாபகம் வருது. அவங்க பொறுமையா பால் பாட்டில் படம் போட்டு ஒரு கார்டு எடுத்து ஜெயான் காட்டுறாங்க. அது வரைக்கும் வெறும் இழுக்கிறதுக்கு மட்டும் பழகி இருந்த ஜெயான் ஒரு செகண்ட் யோசிக்கிறான். அப்புறம் மெதுவா அந்த படத்தை தொடுறான். ஃபராவுக்கு அப்படியே மெய்சில் இழுத்து போகுது. அவங்க முகமெல்லாம் சிரிப்போட, பால், ஆமா உனக்கு பால் வேணும், குட் ஜாப் ஜெயான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. அந்த நிமிஷம் ஜெயானோட முகத்துல ஒரு சின்ன மாற்றம், ஒரு பிரகாசம் தெரிஞ்சதா ஃபரா ஃபீல் பண்றாங்க. ஒருவேளை முதல் முறையா அம்மா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கிற அந்த உணர்வு அவனுக்கு வந்திருக்கலாம். இது பார்க்க சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா அவங்க ரிலேஷன்ஷிப்ல இது ஒரு பெரிய ஸ்டெப் இல்லையா? இதான் கிளைமேக்ஸ்னே சொல்லலாம். நீங்க சரியா சொன்னீங்க, அது ஒரு மைல்கல். தொடர்பு கொள்றதுங்கிறது வெறும் வார்த்தை பரிமாற்றம் இல்ல,
அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பரஸ்பர புரிதல். ஜெயான் கைய புடிச்சு இழுத்ததும் கம்யூனிகேஷன் தான். ஃபரா படத்தை காட்டுறதும் கம்யூனிகேஷன் தான். ஜெயான் அதை தொட்டதும் கம்யூனிகேஷன் தான். ஃபரா அதை புரிஞ்சுக்கிட்டு பாராட்டுனதும் கம்யூனிகேஷன் தான். இது ஒரு முழு சர்க்கிள். ஆமா, இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, கம்யூனிகேஷன் பல வடிவங்கள்ல வருது. சுட்டி காட்டுறது, இழுக்கிறது, பாக்குறது, தொடுறது, படங்களை காட்டுறது, சைகை செய்யறது, சத்தம் போடுறது, இது எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்கு. நாம பெற்றோர்களா இல்ல கேர் கிவர்ஸா, இந்த எல்லா விதமான முயற்சிகளையும் கவனிக்க கத்துக்கும் போது, புரிஞ்சுக்க முயற்சி செய்யும் போது, அது வரைக்கும் மௌனமா இருந்ததா நம்ம நினைச்ச உலகம் உரையாடல்களால உயிர் பெறும். ஒவ்வொரு சின்ன அசைவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ இன்னைக்கு நாம பார்த்த இந்த விவரங்கள், ஃபராவோட கதை, டாக்டர் நிஷாவோட அட்வைஸ், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா சில முக்கியமான விஷயங்கள் தெளிவா தெரியுது. ஒண்ணு, ஆட்டிசம் இருக்கிற குழந்தைகள் உலகத்தை வித்தியாசமா பாக்குறாங்க. அதனால அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்டைலும் வித்தியாசமா இருக்கலாம். இத நாம ஏத்துக்கிட்டு மதிக்கணும். சரிதான். ரெண்டாவது, வார்த்தைகள் மட்டும்தான் கம்யூனிகேஷன் நினைக்கிற அந்த குறுகிய பார்வையில இருந்து நம்ம வெளியே வரணும். அவங்களோட செயல்கள், செய்கைகள், சத்தங்கள், படங்கள்னு எல்லாத்தையும் கவனிக்கணும், அதுக்கு வேல்யூ கொடுக்கணும். ஆமா. மூணாவது, பெத்தவங்க சரியான வழிகாட்டுதலோட பொறுமையோட இருந்தா, சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணா குழந்தையோட தொடர்பு திறனை நிச்சயம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏஏசி மாதிரி விஷயங்கள் அதுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். நிச்சயமா. இதெல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, நாம பேசுறது, கம்யூனிகேட் பண்றதுங்கிறத பத்தி ஒரு தடவை ரீதிங்க் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு பெரிய கேன்வாஸ்ல இதை பார்க்கும்போதுதான் இந்த பிள்ளைகளோட உலகத்தையும் அவங்களோட தேவைகளையும் நம்ம சரியா புரிஞ்சுக்க முடியும். ஆமா. இது வெறும் ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்ல. இப்போ நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம இந்த தொடர்பு அல்லது கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுக்கான நம்ம வரையறைய, நம்ம புரிதலை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கினா, இன்னும் கொஞ்சம் ஆழமாக்கினா என்ன ஆகும்? அது நம்ம அன்றாட வாழ்க்கையில, நம்ம குடும்ப உறவுகள்ல, நண்பர்களோட, வேலை செய்யற இடத்துல, இப்படி பல இடங்கள்ல நம்மளோட புரிதலை அது இன்னும் அதிகமாக்குமா இல்லையா? நாம எத்தனை தடவை வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உணர்வுகளை, சொல்லப்படாத மெசேஜ்களை கவனிக்க தவறிடுறோம். ஒரு பார்வை, ஒரு சின்ன தொடுதல், ஒரு நீண்ட மௌனம், இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அர்த்தங்கள் இருக்கலாம். வார்த்தைகள் இல்லாத அந்த உரையாடல்களோட அழகையும் ஆழத்தையும் நாம இன்னும் முழுசா உணர ஆரம்பிக்கலையோ? இது நீங்க தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒருவேளை அடுத்த முறை நீங்க யாருக்கிட்டையாவது பேசும்போது அவங்க சொல்லாததையும் கொஞ்சம் கேட்க முயற்சி செஞ்சு பாருங்களேன்.